விசுவாசத்தில் ஹையர் ஸ்டேஜ் கொண்டு போக விரும்புகிறேன். உங்களோட கண்கள் எப்பொழுதுமே மேலே நோக்கி உயர்வுக்கு நேராக நோக்கி பார்க்க விரும்புகிறேன். வேற எதுலேயுமே உங்கள் கண்கள் போகக்கூடாது. அப்பா அம்மா தாத்தா என் கையிருப்பை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே போகக்கூடாது. உங்கள் மனதில் வர்ற எந்த தேவை வந்தாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் தாட்டு கர்த்தர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அது ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் தவறுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மகிமையை முன்னாடி போடுறோம். கர்த்தர் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கட்டாயம் சந்திக்கப்படுமா? நிறைவாக வாழ்வீர்களா? குறைவில்லாமல் வாழ்வீர்களா? எதன் அடிப்பில் வாழ்வீர்கள்? அவருடைய ஐஸ்வரியத்தின் அடிப்பில் வாழ்வீர்கள். அவருடைய தேவைகள் அனைத்தும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கப்படும். இங்கே வேலையை மென்ஷன் பண்ணலை. என் தேவன் என்னுடைய வேலையின் அடிப்படையில் என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார்னு சொல்லலை. உங்கள் அப்பா மென்ஷன் பண்ணப்படலை. எங்கள் அப்பாவுடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்கப்படும் சொல்லலை. மாமியார் பேர் சொல்லலை. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலை. எதுவுமே சொல்லலை. எதை சொல்கிறாரு? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுமா? அல்ல, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுமா? நிறைவாக வாழ்வீர்களா? எதுன்னு அடிப்படையில்? ஆன்சர் கரெக்டு. ஆனால் லைஃப்பில் தான் பார்க்க முடியாது. ஒரு தேவன் வரும் பொழுது மனதில் வர்றது கர்த்தர் ஆகாது. மாமனார் மாமியார் அப்பா தாத்தா இல்லாட்டா வேலை, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. கர்த்தர் வராதுங்க. ஒரு தேவன் வரும்போது முதல்ல வர்ற ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருக்குன்னா கர்த்தர்னு வரணும். உங்களுக்கு விசுவாசத்தில் ஹையர் ஸ்டேஜ் கொண்டு போக விரும்புகிறேன். உங்களோட கண்கள் எப்பொழுதுமே மேலே நோக்கி உயர்வுக்கு நேராக நோக்கி பார்க்க விரும்புகிறேன். வேற எதுலேயுமே உங்கள் கண்கள் போகக்கூடாது. அப்பா அம்மா தாத்தா என் கையிருப்பை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே போகக்கூடாது. உங்கள் மனதில் வர்ற எந்த தேவை வந்தாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் தாட்டு கர்த்தர். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரிச் ஆவதற்கான சகல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிச்சுக்கணும் அர்த்தம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்கூடாதுங்க. இன்வெஸ்ட் பண்ணது பண்ணக்கூடாது. கர்த்தர் மட்டும்தாங்க வரணுங்க. அப்படி வந்துச்சா உங்களுக்கு? வந்துச்சுன்னா நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாசலில் ட்ராவல் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். முதல்ல கர்த்தர். அதனால தான் முன்னாடி ஒரு போதனையில் சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளைகள் ஒருவேளை ஏழை குடும்பத்தில் இருந்தீங்க, கஷ்டப்படுறீங்க. பிள்ளைகள் ஏதாவது பொருள் கட்டுச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட பார்த்து அப்பா ஏழைன்னு உனக்கு தெரியாதாப்பா, அப்பா சம்பளத்தில் இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு தெரியாதுல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மா அதுக்கு ஒத்து உதக்கூடாது. அப்பா நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியலையாப்பா. உங்கள் தருத்திர புத்திய சந்ததிக்குள்ள பூத்தக்கூடாது. பிள்ளை உன்னை விசுவாசிக்குதா? ரெண்டு பேரும் விசுவாசிப்போம். கர்த்தர்ட்ட கேளு. உனக்கு ஆசை இருக்கா? கர்த்தர்ட்ட கேளு. சிறு வயதிலிருந்தே சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு கொடுக்கறதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப பேருக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களே செய்யறது கிடையாது. பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சின்ன சின்ன காரியத்துக்கும் கர்த்தரை கனப்படுத்தி வாழ சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அன்னைக்கு தான் அவன் மேலே வரும் பொழுது அவன் பொருளாதாரத்தில் தடையில்லாமல் மேலே போக முடியும். ஒரு சைக்கிள் வேணுமா? பிள்ளை கேட்குதா? சைக்கிள் வாங்குற காசு இல்லையா? அவன்கிட்ட ஏதோ ஒரு பொருளை யாருக்காச்சும் கொடுக்க சொல்லுங்க. முதல்ல விதைப்பு அறுப்பில் தாங்க காரியங்கள் நடக்குது. கொடுக்க வச்சுட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், ஜெபம் பண்ணுங்க, அக்ரிமெண்ட் பண்ணுங்க. ஒரு அற்புதத்தை பெறும் பொழுது கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருங்கிற கான்ஃபிடென்ட் அந்த பிள்ளைக்கு வந்துடும். சொன்னது புரியுதா? என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி இந்த குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அதான் சத்தியம். அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு தெரியுமா? அளவிட முடியாதுங்க. இவ்வளவுதான் அவருடைய ஐஸ்வர்யம் சொல்ல முடியாது. அளவிட முடியாத ஐஸ்வர்யம். அவர் தான் என் வாழ்க்கையின் ஆதாரம். நான் ருசி பார்த்து தாங்க சொல்றேன். சில காரியம் ருசி பார்த்துட்டு தான் பேசுறேன். நான்
அவர் தான் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஆதாரம். ஒரு இக்கட்டான பிரச்சனை, பண நெருக்கடி, அந்த நேரத்தில் வரக்கூடிய முதல் தாட்டு கர்த்தராக இருந்துச்சுன்னா கர்த்தரை உங்களை ஆதாரமாக வச்சு வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஒரு நெருக்கடி, பண நெருக்கடி வருது, ஒரு தேவைகள் சந்திக்கப்படணும், அந்த நேரத்தில் உங்கள் முதல் முன் மண்டையில் வர்ற ஃபஸ்ட்டு தாட்டு கர்த்தராக இருந்தாருன்னா கர்த்தர் உங்களை ஆதாரமாக இருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் எங்கள் மச்சான் அவன் தான் போன மாதம் 2 லட்சம் கையில் வச்சுருக்கேன்னு சொன்னானே, போட்டு கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா, என் தேவன் என் மச்சானுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குவார்னு வசனம் மாற்றி எழுதணும். கர்த்தர் மனிதர்கள் மூலம் தான் செய்கிறாரு. ஆனால் மனிதனை டீல் பண்ண வேண்டிய வேலை உங்கள் வேலை, கர்த்தருடைய வேலை. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவருங்க, தன்னை மட்டும்தான் சார்ந்திருக்கணும்னு நினைக்கிறவருங்க. ஏன்னா அதில் அவர் மகிமை காணவும்